Hello friends, welcome to Savan Super. Hotel style புதினா சட்னி எப்படி செய்யறதாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மின்ட் சட்னி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இட்லி தோசைக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேங்க. இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த பருப்பு தான் இது. கடலை பருப்பு சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5-6 பீஸ் தேங்காய் ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அதிகமாக தேவைப்படாது, நீங்கள் திருவிட்டு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே பல்ல சேர்த்துருக்கேங்க. சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு ஒரு அளவுக்கு இஞ்சி. 8-9 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேங்க. மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு வாசம் கமகமான்னு வரும். அந்த சமயத்தில் பாருங்கள், நான் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. புளியை நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ சேர்க்கறது கிடையாது. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக புதினா வந்து 1/2 கட்டு அளவுக்கு புதினா நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தான் சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. புதினா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாயோட சூட்லேயே மீதி இருக்கிற புதினாவும் வதங்கிடும். பாருங்கள், வதங்கியாச்சு. நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வறுத்தோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த தேங்காயெல்லாம் மசிக்கிட்டுங்க. அரைச்சதுக்கப்புறம் புதினாவும் புளியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக புதினாவையும் புளி உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புதினா வந்து அதிகமாக வதக்கிடக்கூடாது. கருப்பாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் கல் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச சட்னியை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக நான் தனியாக பேனில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுன்னு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. அவ்வளோதான், நம்ம மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இந்த சட்னி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கினா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மின்ட் சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி. ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிக பொருட்கள் தேவைப்படாது. தேங்காய், தக்காளி அந்த மாதிரி நிறைய பொருள் தேவையில்லைங்க. 4 பொருட்கள் இருந்தால் போதும். இந்த ஹெல்த்தியான சட்னி ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே. அதனால் உளுத்தம்பருப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சட்னி செய்கிறேன் இன்றைக்கி. மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. தீ வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வாசனை வேறு மாதிரி வந்துடும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இது கூட வரமிளகாய் சேர்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டுடுச்சு. பாதி அளவுக்கு வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் சேர்க்குறேன். வரமிளகாய் தான் சேர்க்கணும், நீங்கள் பச்சை மிளகாய் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு கூடவே ஃப்ரை பண்ணிட்டு வாங்க. மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகாய் தனியாக வெளியே எடுத்துடலாங்க. காய்ந்த மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு மாதிரி காரமாக இருக்கும். அது பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக உளுத்தம் பருப்பும் பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவு கலர் இருக்கும் போதே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். உளுத்தம் பருப்பு வந்து நிறைய செவக்க விட்டுறாதீங்க. நல்லா கும்முன்னு வாசனை வரும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் நம்ம சேம் அதே கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். கடாயில் சப்போஸ் எண்ணெய் காலிட்டு இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற போதே நம்ம கூடவே உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சட்னிக்கு தகுந்த அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி கொடுத்துரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்க்குறேன். பாருங்கள், புளியில் ஏதாவது சீட்ஸ் இருந்ததுன்னா எடுத்துட்டு புளியை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம வேறு தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்களா, அதனால் புளி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. புளி சேர்த்து வெங்காயத்தோட வதங்கும் போது நல்லா வதங்கிடும். நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும் மிக்சியில்.
பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே உளுத்தம் பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த உளுத்தம் பருப்பு பாருங்கள் நம்ம எப்படி எடுத்தோம், ஆனால் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பையும் வரமிளகாயும் சேர்த்துக்கிற மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் புளி வதக்கணும் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ அதுதான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஜாரில் கொஞ்சம் அலசி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக நான் தனியாக தாளிச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடாயில் கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்குங்க. இதுவே போதுமானது. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. சும்மா கமன்னு உளுத்தம்பருப்பு சட்னி. ரொம்ப ஹெல்த்தியானது. குட்டீஸ்க்கெலாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த உளுத்தம்பருப்பு சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.